திரு விஜய் அவர்கள் சொன்னது 100% உண்மை, நோ டவுட். காஞ்சிபுரம் மாவட்ட பஸ் ஸ்டாண்டில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்ட பஸ் ஸ்டாண்டை போய் பார்க்க சொல்லுங்கள். அது இதோட பயங்கர மோசமாக இருக்கும். பன்றிகள் மேயும், நம்ம நாய்கள் சுற்றிட்டு இருக்கோம், கழுதைகள் இருக்கும், நீங்கள் பார்க்க முடியாத விலங்குகள் பூரா நீங்கள் அங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அது வந்து எந்த விதமான சுகாதாரமும் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்கும். பல பகுதியில் இருக்குது. அவர் காஞ்சிபுரத்தை மட்டும் சொல்ல, நான் திருவாரூர் மட்டும் சொல்லி தமிழ்நாட்டில் பல இடங்கள் அப்படி தான் இருக்குது. அது இவங்களுடைய விஷன் இல்லாத தன்மையை காட்டுது. அவ்வளோ திமுக வந்து நான் மாதம் 1000 ரூபா கொடுத்தா பெண்கள் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஓட்டு போட்டால் நான் திரும்பி ஆட்சிக்கு வந்துடுவேன், மற்றதை பற்றி நான் கவலைப்படணும். இந்த இடத்துல நிற்கிறாங்க. தமிழக அரசு குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை வெகுமக்கள்கிட்ட வாங்கி பள்ளிக்கல்வித்துறைக்கு கட்டடம் கட்ட அந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு 1000 கோடி ரூபா நிதி திரட்டன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக நன்கொடையாக பள்ளிக்கல்வித்துறைக்கு 1000 கோடி நிதிட்டம். இது எவ்வளோ வருத்தப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள். 45,000 கோடி ரூபா பட்ஜெட் இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை, ஆண்டுக்கு 45,000 கோடி. ஆனால் நீங்கள் 1000 கோடி தேர்த்திட்டே நம்ம சந்தோஷப்படுறீங்க. மாதத்துக்கு 1400 கோடி ரூபா நீங்கள் வந்து இந்த 1000 ரூபா நிதியாக கொடுக்குறீங்க. அப்போ இந்த 1000 கோடி எங்கே இருக்குன்னு பாருங்க. அப்போ கொஞ்சம் உங்கள் லாஜிக் புரியுதா? 45,000 கோடி பட்ஜெட், ஒரு மாதத்துக்கு 4000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு. அது எங்கே போகுது? 1500 கோடி ரூபா நீங்கள் மாதம் வந்து 1000 ரூபா நிதியில் ஒதுக்குறீங்க. அது எங்கே போகுது? இந்த 1000 ரூபாயை வெகுமல்கிட்ட நீ வாங்கி கேட்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. அப்போ நீங்கள் அரசாங்கம் என்ன பண்ணுறீங்க? வரி எதுக்கு வசூலிக்கிறீங்க? நீங்கள் மத்திய அரசு எதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்க? மெட்ரோ திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், ஹைவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? தமிழக அரசுடைய வருமானம் எங்கே போகுது? அப்போ 1000 கோடி ரூபாய் நீங்கள் வந்து வெகுமக்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும். என்ன கணக்கு? எதுக்கு நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போறீங்க? அரசாங்கத்துக்கு பொதுமக்கள் செய்யணுமா, பொதுமக்கள் வந்து அரசாங்கத்துக்கு செய்யணுமா? எங்கே மாறிடுச்சு பாருங்க. அரசாங்கம் பொதுமக்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குங்கிறத விட்டுட்டு பொதுமக்கள்கிட்ட 50,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக அரசாங்கம் வசூல் பண்ணுது. 50,000 கோடி, 5,000 கோடி ஒரு மாதத்துக்கு, புரியுங்களா? 4,500 கோடி ரூபாய் கிட்ட ஒரு மாதத்துக்கு டாஸ்மாக் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அப்போ அவ்வளோ காசையும் கரியாக்கிட்டு 1000 கோடி ரூபாய் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. இது அவங்களுடைய நிதி மேலாண்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் எங்கேருந்து வரும்? கோயம்புத்தூர் மெட்ரோ நீ போட்டு கொடு, மதுரை மெட்ரோ நீ போட்டு கொடு, சென்னை மெட்ரோ நீ போட்டு கொடு, ஹைவேஸ் நீ போட்டு கொடு, கல்விக்கு நீ நிதி ஒதுக்கு, எல்லாத்துக்கும் நீ எல்லாமே நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒதுக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கேள்வி வருதுல்ல. திரு விஜய் அவர்கள் கேட்டால் ரொம்ப சரியான கேள்வி, உண்மையான கேள்வி.